உங்கள் வசந்தசேகர். அந்த ஆந்திராவில் பாருங்க, அந்த தனியார் ஆம்னி பேர் வந்து எரிஞ்சு கிட்டத்தட்ட 25 பேர் கருகி இறந்துட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ஹரியானாவில் அந்த மாதிரி நடந்தது. 20 பேர் கருகி இருந்தாங்க. இதில் வந்து 25 பேருங்க பாருங்க. அப்புறம் எப்படின்னா அந்த டிரைவருக்கு ஒன்றுமே தெரில, தூக்கத்திலே ஓட்டினானா என்ன தெரில. அடியில் பார்த்தா பைக் ஒன்று இருக்குது. அப்போ இந்த பைக்கை மோதி அந்த உள்ளார ரொம்ப தூரம் இழுத்துக்கிட்டே போயிருப்பாங்க போலுக்கு. அந்த தீப்பொறி போட்டு இன்ஜின் பற்றி 25 பேர் தூங்கிட்டு வந்திருக்காங்க. அதில் அப்படியே தூங்கின நிலையில் கருகி இறந்துருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து அந்த இந்த கதவெல்லாம் திறக்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு. அப்புறம் உடச்சி கிடச்சி ஏதோ அந்த ஆபத்தான வழியில் வந்திருக்காங்க கொஞ்சம் பேர். அதுலேயும் நிறைய பேர் இப்போ 10-15 பேர் வந்து தீக்காயங்க, அதிகமான தீக்காயங்களை சிகிச்சை பெற்றிருக்காங்க. இந்த டிரைவர்லாம் ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. தூக்க காலத்திலே ஓட்டுவாங்க போல் இருக்கு. ஒரு பைக்கை போய் மோதுறோம், அது கூட தெரியாமல் ஓட்டிகிட்டு போக்காங்க ரொம்ப நேரம். அப்புறம் தான் அவங்களுக்கே எப்படி தீபத்துன்னு தெரியாமல் அப்புறம் பார்த்தா பைக் ஒன்று இருந்திருக்கு. அது இப்போ வந்து போலீஸ் வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. அதில் இருந்தவர் இறந்துருப்பார் போல் இருக்கு, உள்ளரே சிக்கி தீயோடு இறந்துருப்பார் போல் இருக்கு. இன்னும் அது வழக்கு பதிவு பண்ணி இப்போ தான் விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க, யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ரொம்பவும் வருந்தத்தக்கதுங்க. இந்த ஆம்னி பஸ்லாம் ஏன் தான் இப்படி தீ பிடிக்குது. எல்லாம் ஏசி வேறு, ஏசி பஸ்ஸு, அதுக்கு ரொம்ப ஹீட்டாக வேறு இருக்கும். ஒரு தீப்பொறி போடும்போது பற்றிக்குதுங்க. மிகவும் வருந்தத்தக்கதுங்க.